அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிறது புதுசு இல்லை. இல்லை அதாவது 21 அவங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. இவ்வளோ தானே, இதில் என்ன இருக்குது? அதாவது நான் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் உங்களாண்ட அப்படி இல்லைங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறாங்கன்னு தானே சொன்னேன். இல்லை நான் வந்து இருங்க புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்குது. இவ்வளோதான். அதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். இப்போ அதிமுக பல கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற கூட்டணி, நான் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய சிம்பிளில் தான் நின்று நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் இவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறேன். அதிமுக பல கட்சி கூப்பிடலாம் கூட்டணிக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜயை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்காக நான் விஜய் கூட்டணி இருக்கிறேன் நான் சொல்ல முடியும்? விஜய் கூட இருக்கு நான் சொல்ல முடியும்? இல்லை அவர் சீமானை கூப்பிட்றாங்க அதிமுக கூட்டணிக்கு, நான் சீமான கூட இருக்கிறேன் நான் சொல்ல முடியும்? நாங்க பாஜகவுக்கும் பல முரண்பாடு இருக்கு சார். அந்த கூட்டணியில நீங்க எப்படி அதே கூட்டணி நீங்க புரட்சி பாரதம் இடம் பண்றதுக்கு? ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், நான் சொல்கிறது ஒன்று தான். புரட்சி பாதம் இருக்கிறது அதிமுக கூட்டணி, அவ்வளோதான். இது வரைக்கும் அதுமாதிரி நடந்தது இல்லையே. இது வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. என்டிஏ கூட்டணியில் மொத்த தலைவர்களை கூப்பிட்டு பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ணதில்லை. இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அவங்கவுங்க தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கலைன்னு தமிழக அரசு கல்வி நிதியை குறிப்பாக ஓபிஎஸ் கூட சரி இல்லை, அது நியாயமானது தானே. தமிழ்நாடு அரசு கேட்குறதும் நியாயம்தான். ஓபிஎஸ் இதை சொன்னாருன்னு சொன்னாக்க அதுவும் நியாயம்தான். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கடமை கட்டாயம் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இது ஒன்றும் தப்பு இல்லையே. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் திமுக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வைக்கும்போது இது ஒரு முரண்பாடான கூட்டணி இல்லையா, சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. அது நீங்கள் அதிமுக கேட்டதான் அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் அதிமுக கூட தான் கூட்டணி இருக்கிறேன். மீதி நீங்கள் அதிமுக கேளுங்க. நீங்கள் போயிட்டு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிற நீங்கள் எடப்பாடியாரை போய் இதே போல முரண்பாடாக இருக்கிறப்ப நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுன்னு நீங்கள் அவர் போய் கேளுங்க. பாமகவோ பாஜகவோ திமுக கூட்டணிக்கு அந்த கூட்டணி விசிகே இருக்காதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. திமுக கூட்டணி தான் நாங்கள் இருக்குன்னு அவர் சொல்லல. விசிகே எடுக்கிற நிலைப்பாடு பாமகவோ பாஜகவோ திமுக கூட்டணிக்கு வந்தா இது எப்பத்துல இருந்து இந்த நிலைப்பாடு? இல்ல இது எப்போது இருந்து இந்த நிலைப்பாடு சார்? போன தேர்தலே பிஜேபி சொல்ல அந்த கூட்டணியில தான் இருந்தாரு சார். அதுக்கு முந்தி தேர்தலுங்க. அவரு திமுக கூட பிஜேபி இருக்கிறப்போ இவரும் அந்த கூட்டணியில் இருந்தார். நீங்க பத்திரிக்காரங்க பொய் சொல்லாம மறைக்காம நீங்க சொல்லுங்க, அந்த கூட்டணியில் இருந்தாரு இல்லையா? நேற்று இழிச்சது இன்னைக்கு கசுக்குதுன்னா எப்படிங்க? அது மாத்தி பேசக்கூடாதுங்க. நாங்க ஒரே மாதிரியா இருக்கிறோம். நாங்க சந்தர்ப்பவாதி இல்லை. நேற்று இருந்தோம் இன்னைக்கு இல்லைன்றதுலாம் இல்லை. நான் சொல்றது பாருங்க, எங்க தேர்தல் கூட்டணி வேறு, கட்சியினுடைய கொள்கை வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்க கொள்கை ரீதியா இல்ல சார் நாங்க கூட்டணி அதிமுக இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சுதான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணின்றது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் செய்ய போறீங்க. அந்த கொள்கையை தான் நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க. தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேறன்னு அரசியல் கட்சி பேசுறது அது எப்படி சார்? அதான் இயல்பு. என்ன சார் நீங்க புதுசா கேக்குறீங்க? அதுதான் இயல்பு. அதான் கேக்குறீங்க. அதுதான் சார். அதாவது இதை பிஜேபி இருங்க பாருங்க, அதிமுக எதிர்ப்பு நடந்தாலோ பிஜேபி எதிர்ப்பு நடந்தாலோ நாங்கள் கேள்வி கேட்போம், எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் கூட்டணி இருக்குன்றதுக்காக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதுதான் சொல்கிறேன், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் சார். அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்போ கூட பிஜேபியில் ஏதாவது நடந்தாலோ இல்லை அதிமுகவில் ஏதாவது நடந்தாலோ நாங்கள் எதிர்ப்போம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்களும் சொல்லாதீங்க சார். நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கெல்லாம் நாங்கள் கிடையாது, அரசியல் பண்ணல. நாங்கள் அதிமுக கூட்டணி இருக்கிறோம். அதிமுக 20 கட்சி கூட்டணிக்கு சேர்த்துப்பாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை யார் ஒன்றாலும் வரட்டும் சார்.
சார் அதாவது ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னு சொன்னாக்கா பல கட்சி வரணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி அதிமுக நினைக்கும் இல்லையா, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், நம்ம ஆட்சியில் உட்காரணும், அதனால பல கட்சி நம்ம கூட்டணி வரட்டேன்னு. அது போல் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அதை பற்றினா இருக்குது. இப்போ நீங்கள் நான் சொல்லணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. என்ன சார் உங்கள் விருப்பப்படியே சொல்லுங்கள் சார். ஓகே சார், வந்தால் நல்லா இருக்கும் சார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும். போதுமா சார்? வேற யார் வரணும்? எல்லாரும் கூட வரட்டும் சார். திமுக தவிர எல்லாம் கூட வரட்டும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.